இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித எலிசபெத், திருமுழுக்கு யோவானுடைய தாய், புனித சக்கரியாவினுடைய மனைவி, அவருடைய நினைவு நாளை தான் நம்ம கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளை பார்த்து, பெண்களுள் பேறு பெற்றவள் நீ, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அப்படி என்கிற அந்த அழகான வார்த்தைகளை உதித்தவர். இரண்டாவதாக, ஆண்டவர் உமக்கு உரைத்தவை அனைத்தும் நிகழும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள் அப்படி என்கிற வார்த்தைகளை அன்னை மரியாளை பார்த்து உதித்தவளும் இதே புனிதைத்தான். அன்புமிக்கவர்களே, விவிலியத்தில் இவர்கள் இருவரும் தூய ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள் என்கிற வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல ஆண்டுகள் மலடி என்று மக்களால் அழைக்கப்பட்டிருந்த இந்த எலிசபெத் கடவுளுடைய அருளால் திருமுழுக்கு யோவானை பெற்றெடுத்தார் என்று தான் நம்ம விவிலியத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக மக்களை தயார் செய்த ஒரு மாபெரும் புனிதரை பெற்று தந்த புனிதைத்தான் இந்த புனித எலிசபெத் அம்மாள். அன்புமிக்கவர்களே, இந்த புனித எலிசபெத் அம்மாளை போல நாமும் ஆண்டவர் நமக்கு உரைத்தவை நிகழும் என்று நம்புகிற ஒரு வாக்கியத்தையும், அதே நேரத்தில் தாழ்நிலையில் இருக்கிற நம்மையும் இறைவன் உயர்த்துவார் என்கிற அந்த மன உறுதியையும், எல்லா நேரத்திலும் இறைவன் நம்மை கைவிட மாட்டார் என்கிற விசுவாசத்தையும் பெற்றிட இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்கான உறவுகளாக இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் அல்லது இந்த உலகத்தில் நம்ம பெரிதாக கருதுகிற அனைத்தையுமே அவரை பின்பற்றுவதற்காக நம்ம துறந்து வாழ முயற்சி செய்ய வேண்டும். தன்னலத்தை துறந்து சிலுவையை சுமந்து கொண்டு தான் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று சீடத்துவத்தினுடைய விலையை பற்றி இன்றைக்கு நமக்கு எடுத்து சொல்கிறார். அன்புமிக்கவர்களே, இயேசுவை உண்மையாகவே நம்ம பின்பற்ற வேண்டும் என்றால், இயேசுவனுடைய உண்மையான சீடர்களாக நம்ம வாழ வேண்டும் என்றால் தன்னலத்தை துறக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய தேவையில்லாத கொடூர பிடிகளில் இருந்து நம்மை விடுவித்து கொள்ள வேண்டும். உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள், சவால்கள், வேதனைகள் இவற்றையெல்லாம் தாங்கி கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசுவை பின்பற்றுகிறதுல இருக்கிற சவால்களையும் தடைகளையும் இயேசுவுக்காக நம்ம தாங்கி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சொல்லுகிறது. இயேசுவை பின்பற்றுவதற்காக இந்த உலகத்தினுடைய உறவுகளையும் மாய கவர்ச்சிகளையும் நம்ம விட்டுவிட வேண்டும் என்று நான் சொன்னேன். ஆனால் அதற்கு முன்னமே நம்மை விழுத்தாட்டுகிற அல்லது நம்மை பாவத்திலேயே வைத்திருக்கிற அல்லது நமக்கு மன அழுத்தத்தை தருகிற மகிழ்ச்சியற்றவர்களாக நம்மை வாழ பணிக்கின்ற நம்முடைய கடந்த கால நினைவுகளையும், கடந்த கால துன்பங்களையும், கடந்த கால இறப்புகளையும், இழப்புகளையுமே கூட நம்ம இழப்பதற்கு தயாராக இல்லை என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. சிலரிடத்துல கேட்கிற நேரத்தில், ஏன் அப்படி சோகமாக இருக்கீங்க, என்ன ஆச்சு, இறைவன் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், இல்லை சாமி, என்னை அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்கள நான் எப்படி மறக்கிறது, என் வாழ்க்கையில் கடவுள் இதையா நடத்தணும், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படி என்று கடந்த கால சுமைகளையே பெரும் சுமைகளாக வைத்து கொண்டு இந்த நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியற்றவர்களாக வாழுகிற பலரைத்தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். போன வாரம் ஒரு நிமிடம் அண்ணாவில் நான் ஒரு கழுதையை பற்றி சொல்லியிருந்தேன். சோகமாகவும் வருத்தமாகவும் தன்னுடைய தோள் மீது மிகப்பெரிய ஒரு சுமையை சுமந்து செல்கிறது ஒரு கழுதை. அந்த கழுதையினுடைய வழியில வந்த பல விலங்குகள், கழுதையாரே இந்த சுமையை நீங்கள் இறக்கி விட்டு நடக்கலாமே என்று கேட்ட நேரத்தில், நான் எப்படி இந்த சுமையை இறக்க முடியும், வாழ்நாளில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களைத்தான் நான் இதை சுமையாக கொண்டு வருகிறேன், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எனக்கு மட்டும் ஏன் கடவுள் இப்படி பண்ணினாரு அப்படி என்று கழுதையை புலம்பியதான். கடைசியில் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டி அந்த கழுதை இடத்துல கழுதையாரே இந்த சுமையை கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொள்ளலாமே, கொஞ்ச நேரம் அந்த சுமையை இறக்கி வைத்து விட்டு நடக்கலாமே என்று கேட்டதற்கு மறுபடியும் பழைய புராணத்தை பாட ஆரம்பித்து தான் அந்த கழுதை. எப்படி என் வாழ்க்கையில் நடந்த அந்த வேதனையெல்லாம் நான் மறக்க முடியும், என் கஷ்டம், என்னுடைய வேதனை, என்னுடைய துன்பம் எல்லாத்தையும் நான் சுமந்துக்கிட்டு வரேன்னு சொல்லிச்சான் கழுதை மறுபடியும். அப்பொழுதுதான் செம்மறி ஆடு சொல்லிச்சான், நான் ஒரு சின்ன செம்மறி ஆடு தான், என் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் அந்த சுமையை இறக்கி வச்சு பாருங்களேன் அப்படின்னு சொன்னதற்கு மதிப்பு கொடுத்து கழுதை தன்னுடைய பழைய கடந்த கால சுமைகளை ஒரு 2 நிமிடம் இறக்கி வைத்து விட்டு நடந்ததான். அன்புமிக்கவர்களே, சுமைகளை இறக்கி வைத்த பிறகு அந்த கழுதைக்கு உடலில் ஒரு இலகுவான உணர்வு ஏற்பட்டு மகிழ்ச்சியாக நடக்கிறது, துள்ளி குதிக்கிறது. ஆகா, இந்த இன்பம் தெரியாமல் இத்தனை நாள் இருந்துட்டேன் என்று சுமைகளை கலைந்து விட்டு நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியோடு நடக்க ஆரம்பித்து தான் அந்த கழுதை. அன்புமிக்கவர்களே, இந்த கதையில் வர கழுதை வேற யாரும் அல்ல, நீங்களும் நானும் தான்.
கடந்த கால துன்பங்கள், கடந்த கால வேதனைகள், கடந்த கால பாவங்கள், கடந்த கால சவால்கள், கடந்த கால இழப்புகள் இவற்றை நம்முடைய தோள் மீது சுமந்து கொண்டு நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ அழைக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்க மறுக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்காக தேவையில்லாத சுமைகளையும், தேவையில்லாத கடன்களையும், தேவையில்லாத உறவுகளையும், தேவையில்லாத பற்றுகளையும் முற்றிலுமாக துறந்து நம்முடைய அன்றாட சிலுவைகளை அன்றாடமே ஏற்றுக்கொண்டு இயேசுவை பின்தொடர்ந்தால் நிச்சயமாக நாமும் மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக சொல்லித் தருகிறது. ஆகவே நம்முடைய சுமைகளை சுமக்க தயாராக இருக்கிற நம்முடைய ஆண்டவரிடத்துல நம்முடைய சுமைகளை ஒப்பு கொடுத்து மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் ஒவ்வொரு நாளும் வாழ கற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.